2 வருஷம் ஆச்சு. 2 வருஷமா எங்களுக்கு பிள்ளை பாக்கியம் இல்லை. இதுக்காக நாங்கள் அநேக நாட்கள் பிரயாசப்பட்டது உண்டு, ஜெபித்தது அநேக நாட்கள் உண்டு. நான் 21 நாள் பாஸ்டிங் எல்லாம் கூட போட்டு ஜெபம் பண்ணேன். ஆனால் எனக்கு இந்த பிள்ளை பாக்கியத்தை மட்டும் எனக்கு தடை பண்ணிட்டே இருந்துச்சு. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. எல்லாருமே இல்லை ரொம்ப கேவலமாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. 2 வருஷம் தான் ஆச்சு. ஆனால் இருந்தாலும் குழந்தைன்னு நாங்கள் ரொம்ப மன வெறுத்து போயிட்டு ஒரு கட்டத்தில் நான் என் மனைவி கிட்ட சொன்னேன், எனக்கு வாழ பிடிக்கலம்மா, நான் ஏன் வாழணும், நான் செத்துறேன்னு கூட நான் என் மனைவி கிட்ட நான் சொல்லியிருந்தேன். எங்கள் 2 பேர் அது கரெக்டாக என்னுடைய கல்யாண நாள் அன்னைக்கு எனக்குள்ள அந்த தாட் வந்துருச்சு, நான் செத்துறேன் எனக்கு வாழ பிடிக்கல அப்படின்னு சொல்லி நான் ரொம்ப மனவேதனையோடு இருந்தேன். ஆனால் அன்னைக்கு அந்த ஆண்டவர் என்னோட பேசினார், நான் அன்பான தேவன், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவு நான் உன்னை கைவிட மாட்டேன்னு சொன்னார். அன்னைக்கு நான் அந்த வார்த்தையை நான் பிடிச்சிக்கிட்டேன். அன்னைக்கு நான் ஜீவனோட இருந்தேன். ஆண்டவர் எனக்கு செய்வாருன்னு சொல்லி நம்ம சபை பாஸ்ட் அவரும் சொன்னாரு, இந்த வார்த்தையை பிடிச்சி ஜெபம் பண்ணுங்க. அதே நான் பிடிச்சி ஜெபம் பண்ணிட்டே இருந்தேன். இந்த உபவாசம் கொடுத்த முதல் நாள் எனக்கு வர விருப்பம் இல்லை. நான் வேலைக்கு போகணும்னு தான் சொல்லியிருந்தேன். நான் லீவுமே கேட்கல. பாஸ்ட் சொன்னாரு, வேலை என்ன வேலை, வருஷம் நீ வேலை பார்த்துட்டு தான் இருக்கிற, ஆனா ஆண்டவருடைய சமூகத்துல நீ உக்காந்து பாரு, ஆண்டவர் அற்புதம் செய்வார்னு சொல்லி எனக்கு அவர் அன்னைக்கு நைட்டு தான் சொன்னாரு. நான் யோசிச்சேன், போலாமா வேணாமான்னு. ஆனா மனைவி கிட்ட சொன்னாங்க, போயிட்டு வந்துடலாங்க அப்படின்னாங்க. சரி ஓகே, ஏதோ ஒன்று நம்ம மேனேஜர் கிட்ட சொல்லிட்டு நம்ம போயிட்டு வந்துடலாம், மீதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் நான் சொல்லிட்டு ஏதோ ஒரு ரீசனை நான் சொல்லிட்டு நான் வந்தேன். முதல் நாள் நான் அன்னைக்கு லேட்டாக தான் வந்தேன். ஆனால் ஆண்டவர் என்னோட கூட பேசினார், நான் அன்பான தேவன், நான் அன்பா இருக்கிறேன், நான் உனக்கு சொன்னதை செய்யும் போது நான் உன்னை கைவிட மாட்டேன்னு சொல்லி அந்த வார்த்தை அன்னைக்கு என் கூட பேசினாரு. நான் அன்னைக்கு அர்ப்பணிச்சேன். ஆண்டவர் கிட்ட என் பாவத்தை எல்லாம் நான் உடன்படிக்க நான் அவர்கிட்ட சொன்னேன். ஆனா அன்னைக்கு பாருங்க, அன்னைக்கு நைட்டு நானும் என் மனைவி டாக்டர் கிட்ட போய் நாங்கள் செக்அப் பண்றோம். டாக்டர் சொல்றாங்க, உங்களுக்கு பாசிட்டிவ் சொல்றாங்க. தேவன் ஜீவனுள்ள தேவன், அவர் சொன்னதை செய்யும் கைவிடாத தேவன். கர்த்தர் அவர் எனக்கு சொன்னபடியே அவர் எனக்கு செஞ்சிருக்கிறார். 2 வருஷம் அநேக வெக்க அவமானம் எல்லாரும் மத்தியிலும் நான் கண்ணீர் விட்டதுக்கெல்லாம் பலன் என் கர்த்தர் இன்னைக்கு கொடுத்திருக்கிறார். நான் ஜீவனோடு என் தேவனுக்கு முன்பாக நான் நிற்கிறேன். கர்த்தர் மகிழ்ந்தார். ஆசீர்வதிப்பாரா, அதனுடைய கிருபை கூட இருக்கட்டும். போய் அதே வார்த்தை, அவர் சொன்னதை செய்யும் அளவு உன்னை கைவிடவே மாட்டேன். ஆமா, 2 வருஷம் நேத்தவங்க